த ரியல் ஓஜி பிளாஸ்ட்னா இதுதான். ஃபயர்னு பேர் வச்சுருக்காங்க, அதனால் பிளாஸ்ட்டாக இருக்குது. கதை அதே கதை தான். 1 2 3 3த்துலேயும் ஒரே கதை தான். எனக்கு தெரிஞ்சு 4 5லேயும் அதே கதை தான் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே அதே தான். பட் அது வரைக்கும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. 1 2 பார்க்கும்போதே சரி, இது வரைக்கும் அந்த எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன எடுக்க போகிறாங்கன்னு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் உள்ள டெக்னாலஜியை வச்சு அதுக்கு அடுத்த பார்ட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அது அப்படியே என்ஹான்ஸ் ஆகிட்டே தான் போதே தவிர எந்த இடத்துலையுமே கம்மியாகலை. ஸோ வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் வந்து ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் உட்காந்து கண்ணாடியை போட்டு ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்தோம்னா வேறு ஒரு உலகத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. ஏதோ கனவுலேயே இருந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கனவுல இருந்த தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கனவுல இருந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. தமிழ் டயலாக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. தமிழ் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, எதுவுமே டப்பிங் மாதிரிலாம் இல்லை. அது தவிர வழக்கமான சென்டிமெண்ட்டு தமிழ் சினிமாவில் இருக்க அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இனாலிப்புலேருந்து உலக அரசியல் எல்லாமே பேசியிருக்காங்க. மொத்தத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3.5 மணி நேரம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, லேகெல்லாம் எங்கேயுமே இல்லை. பேசுகிற விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச கனெக்ட் ஆகிற விஷயங்களாக, பேசுகிற விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற சென்டிமெண்ட்டில் நமக்கு போர் அடிக்காது. அதே மாதிரி உலக அரசியல் பேசுகிறாங்க, அது நம்ம ஊர்லேயும் இருக்குது அந்த அரசியல். அதனால் எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எனக்கு என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். அவதார் 1 2 பார்த்துட்டு எனக்கு 3 பார்க்குறப்போ 2 விட 3 கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய 2 வந்து ரொம்ப நிறைய அந்த பேசுகிற மாதிரியே நிறைய சீன் போயிடும், கொஞ்சம் ஆக்ஷன் பல்க்லாம் கம்மியாக இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக செகண்ட் பார்ட் இருந்துச்சு. பட் இது வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப சண்டையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் ப்ரோ. பெரிய படம் தான், 3.5 மணி நேரம் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்த்தா வந்துடும், 3.25 மணி நேரம் வந்துடும். 12 மணிக்கு போட்டு 4 மணிக்கு தான் விட்டாங்க. ஆனால் நீங்கள் அது இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் டக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டைம் ஒரு அந்த லெவலில் தான் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால் உட்காந்து பார்க்க மாட்றாங்க. ஸோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பாருங்கள், கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் எந்த லேகும் எனக்கு எந்த லேகும் ஃபீல் ஆகலை. படம் ஸ்டார்டிங்லேருந்து வரைக்கும் நல்லா பரபரப்பாக தான் போச்சு ப்ரோ. அந்த வில்லி கேரக்டர் அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி இந்த மனுஷங்க வெர்சஸ் அவதார்னு போயிட்டு இருந்ததில் அவதார் வெர்சஸ் அவதார் அது ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஐயோ அதான் ப்ரோ கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இங்கிலீஷ் ஒரு சில கேரக்டர்லாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோக்கலாக அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நார்மலாக பேசியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. டைலாகும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கலாம். முடிஞ்சால் ஐமேக்ஸில் பாருங்கள், அது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு சொன்னாங்க. ஐமேக்ஸில் தான் போய் பார்க்கணும். சவுண்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, நல்ல கரெக்டாக. என்ன கொஞ்சம் தமிழ் படம் பாகுபலியோட மியூசிக்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு அங்கங்கே. மேபி நம்ம நிறைய தமிழே பார்த்துட்டு இப்போ இங்கிலீஷ் பார்க்குறப்போ தமிழே கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஐ மீன் இதுவாக சொல்லலை, தமிழ் அளவுக்கு தான் இருக்குது, நம்ம அந்த லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் மியூசிக்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா வந்து பார்ட் 2 விட பார்ட் 3 பெட்டர். ஆனால் பார்ட் 1 தான் இருக்கலே பெஸ்ட்டு. ஸோ கம்பேர் பண்ணால் பார்ட் 1 தான் இருக்கலே பெஸ்ட்டு. இது வந்து செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் அதே பார்ட் 2 வே ஆஃப் வாட்டருக்கு முடிச்சுட்டு இது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அங்கேருந்து. ஸோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டர், இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இவங்க வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்க்கல. ஸோ டேரெக்டாக பார்ட் 3 தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் பட் ஆனால் என்ன, இந்த படம் ரொம்ப லெங்க்த்து ஜாஸ்தி. ஸோ அது எவ்வளோ நேரம் உட்காருவாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ புது கேரக்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த வில்லி கேரக்டர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், அதை நான் சஸ்பெண்ட் பிரேக் பண்ணல, அது நல்லா இருக்குது, ஆனால் பார்க்கலாம். ரொம்ப லேக் தான் ஆக்சுவலி சொல்லலாம். இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கட் பண்ணலாம். இல்லை, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். ஸோ லென்த்து தவிர எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பார்த்தா தான் புரியும். ஆனால் அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. நல்லா இருந்தது, ஆனால் பார்க்கறதுக்கு புதுசாக நல்லா இருந்தது. டப்பிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, எல்லாமே சிங்காய் நல்லா இருந்தது டப்பிங் எல்லாமே. படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபோட பசங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டும் வந்திருக்கு. சேம் கண்டினியூட்டி தான் கடை வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். எங்கள் கேரக்டர்னால் அங்கே சின்ன பையன் கேரக்டர், அங்கே தம்பி கேரக்டர், அவன் இங்கே வாட்டி ஈடோவாக பண்ணனால அது ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். தம்பிங் சேம் தான், அடல்ட் காமெடி மட்டும் தான் இருக்குது, பசங்க இல்லை. ஆனால் பசங்க பார்த்தா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகும்.
ஆமாம் ரொம்ப லென்த்தியாக தான் போயிடுச்சு. செகண்ட் ஆஃப் ஓகேவாக ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் ஓகேவாங்க ஃபைட் சீன்னால கொஞ்சம் ஓகேவாக ஆயிடுச்சு. அது சேமாக தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சாங்க. எனக்கு இந்த 3வது பார்ட்டில் செகண்ட் ஹாஃபில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க கேரக்டர்ஸ் அந்த இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி. செகண்ட் பார்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு இந்த தேர்ட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதில் அந்த வில்லி கேரக்டர் தான் பயங்கர வெயிட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த ஸ்க்ரீனில் பார்க்க அவங்களோட அந்த வில்லத்தனம்லாம் பயங்கரமாக இருந்தது. மற்ற இதுக்கு முன்னாடி வந்த வில்லன்ஸை விடவே வெயிட்டாக இருக்காங்க அவங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப சிரிக்கிற மாதிரி காமெடியெல்லாம் இல்லை, பட் யதார்த்தமாக இருந்தது டயலாக்ஸ் எல்லாம். அதனாலே நல்லா இருந்தது கேட்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது கொஞ்சம் திருப்பியும் அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் சொன்ன ஸ்டோரிஸே திருப்பி வந்துட்டு இருந்தது. அதனால கொஞ்சம் போர் அடிச்சுது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்தது பார்க்க. இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த அவங்க எப்படியாச்சும் அவங்க ஃபேமிலியை சேவ் பண்ணணுன்னு போவாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துடும். அந்த விஷயம் வந்து இப்போது அவங்களுக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு கிடைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அவங்களோட ட்ரூப்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். அதை வந்து உடனே வந்து எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய மேஜிக் எலிமெண்ட்டில் சர்ப்ரைஸ்லாம் சொன்னாலே படத்துக்குள்ளே போக முடியாது ப்ரோ. நிறைய விஷயம் இருக்குது. ப்ரோ 2 பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பாட்டுமே நல்ல பாட்டு தான். நீங்கள் அந்த பாட்டுக்கு இது படி கிடையாது. மூணுமே நல்ல படம் தான். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் ஜேம்ஸ் கேமரன் அவரோட இதில் பார்க்குறீங்க போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா 3மே நல்ல படம். நான் 3 படத்தையும் கண்டினியூஸாக பார்க்குறேன். ஆக்சுவலாக அவதார் 1 இது பண்ணும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அவதார் 2 என் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டரில் போய் பார்த்தேன். அதான் நான் பார்த்தது டிவியில் பார்த்த தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். இப்போ பார்ட் 3 நான் தனியாக தான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு ப்ரிவ்யூ ஷோ வந்து கூட பரவாயில்ல, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு படம் பார்த்தா போதும், எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பார்க்குறோன்னா அந்த படத்துக்கான கிரேஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டப்பிங் நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அந்த 3 மணி நேரத்தை வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அதை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. காமெடிஸு அதெல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பட் சில காமெடிஸ் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. லைட்டாக கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் வர மாதிரி, டார்க் காமெடி மாதிரி போயிடுது. தெரியல ப்ரோ, நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. எனக்கு அது ஏன்னு தெரியல.